வாழக்கூடிய முஸ்லீம், கொலை செய்யக்கூடியவன், இவர்களுக்கு இந்த நரகத்திலே நாரு சைர் என்ற நரகத்திலே 1,15,00,000 வகையான நரக தண்டனைகள் அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், நாரு ஜஹன்னம், பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவன், பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுக்காதவன், காசு பணத்தை கொடுக்காதவன், அவர்கள் உபதேசத்தை பெறாதவன், அதே நேரத்திலே நிரந்தரமாக மதுவை குடிக்கக்கூடியவன், மூன்றாவது தன்னுடைய மனைவியை காசுக்காக, அதிகாரத்திற்காக, நாற்காலிக்காக வேறு ஒருவருக்கு கூட்டி கொடுத்தவன், இவர்கள் எல்லாம் நாரு ஜஹன்னம் என்ற நரகத்திலே 2,34,00,000 வகை நரக தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நரகத்துக்குள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நரகம் யாரை தேடுது என்ற தலைப்பில் நாம் உள்ள நுழைந்தால் இந்த அத்தனை பேரும் சிக்குவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் மெஹராஜ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது ஒரு பொம்பளையை பார்த்தாங்க. 2 மார்பர்களும் அவர்களுக்கு எரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. என்ன காரணம் அப்பொழுது சொல்லப்பட்டது, இந்த பெண் அழகு போய்விடுவதற்காக வேண்டி தன்னுடைய பெற்ற குழந்தைக்கு பால் தராத கள்ளி நெஞ்சல் என்றார்கள் அந்த ஜிப்ரைல் இஸ்லாம் அவர்கள். பால் தந்தால் அழகு போயிரும் சொல்லி எத்தனை பெண்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பால் டப்பாவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய மார்பகத்தை அல்லாஹ் எரித்துக் கொண்டிருப்பார். பெருமானார் சொன்னார்கள், ஜிப்ரைல் சொல்லுகிறார்கள், 1000 வருடம் அல்லாஹ் நரகத்தை எரித்தான். அது கருநிறமானது, சிவப்பு நிறமானது, அது வெண்ணிறமானது. அந்த நரகத்தை நான் பார்த்தேன். யா ரசூலல்லாஹ், ஒரு ஓட்டை அளவு அல்லாஹ் இந்த பூமியில் திறந்து விட்டால் இந்த பூமியில ஒரு பூண்டுகள் முளையாது. யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் போதும் ஜிப்ரைல், இதற்கு மேல் ஒரு வார்த்தையும் சொல்லாதீர்கள், என் மனம் தாங்கவில்லை, நான் மௌத்தாகி விடுவேனோ என்ற பயம் எனக்கு வருகிறது. கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரைல் ஆட ஆரம்பிச்சாங்க. ஏன் அழுவுறீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், ஹாரூத், மாரூத், இப்லீஸ் இவர்கள் எல்லாம் மலக்குத்தான், இவர்கள் நிலை என்ன ஆனது என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான். நானும் ஒரு மலக்குத்தான், என் நிலை என்னவோ, இந்த நரகத்தை கண்டு நான் அஞ்சுகிறேன் யா ரசூலல்லாஹ். பெருமானிடத்து ஜிப்ரைல் கவலைப்பட்ட பொழுது அல்லாஹ் வஹி இறக்கினான், அசரீர் குரலில் பேசினான், ஜிப்ரைலே நீங்கள் சாந்தம் அடையுங்கள், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்பதாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சில குறைகள் இந்த மஹல்லாவில் இல்ல, எல்லா மஹல்லாக்களும் இருக்கிறது. மேல சொன்ன பட்டியல நாம யாருமே கிடையாது. ஆனா ஒரு சில குறைகளை நாம் காலமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை குறையாக பார்ப்போம். என்னவென்று சொன்னால், சில தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் நம்ம எந்த நரகத்தில் போடுவான் தெரியாது. தவறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் தொழக்கூடியவர்கள் சக்தி இருந்து, நின்று தொழ சக்தி இருந்து, யார் நாற்காலில் அமர்ந்து தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன தண்டனை என்பது அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சந்திக்க வேண்டும். உட்கார சக்தி நிக்க முடியல, அவர் உட்கார்ந்து தொழலாம். டீ கடையில 1 மணி நேரம் நிக்கிறார், ஜவுளி கடையில மனைவி தாண்டி 2 மணி நேரம் நிக்கிறார். ஆனா தொழுகைக்கு வந்து நாற்காலியை தேடுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர் உடம்பில சக்தி